இன்னைக்கு என்னாச்சுன்னா சௌந்தர்யா வந்து தேம்ப தேம்ப அழ விட்டாங்க. அவங்க போய் கன்ஃபெஷன் ரூம்ல எங்க அப்பா கிட்ட பேச முடியுமா பிக் பாஸ்ன்ற அளவுக்கு கேட்க போயிட்டாங்க. பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுப்பாருன்னா, வெளியேந்து வந்து 8 பேர்ல யார் 2 பேர் உள்ள இருக்கிறதுக்கு வந்து தகுதி இருக்குன்ற மாதிரி கேட்பாரு. உள்ள இருக்கிறதுல யார் 2 பேர் வந்து வெளியே போகணும் அப்படின்றத வந்து வெளியேந்து வந்தவங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் டாப் 8ல இருக்கிறவங்க வந்து ஒருத்தரா வந்து 2 பேர் சொல்லணும் யார் வந்து உள்ள இருக்கிறதுக்கு வந்து தகுதி இருக்குன்னு. முத்து வந்து வர்ஷ்னி ரவீந்திரன் சொல்லியிருப்பாரு. தீபக் வந்து சிவாவும் ரவீந்திரனும் சொல்லியிருப்பாரு. மோஸ்டா வந்தவங்க எல்லாருமே ரவீந்திரனும் அப்புறம் வந்து சிவா அப்புறம் அங்கங்க ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வெளியேந்து வந்தவங்க வந்து உள்ள இருக்கிறவங்க யார் 2 பேர் தகுதி இல்லையோ அவங்கள சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்திரன் வந்து சௌந்தர்யாவும் விஷாலும் சொல்லியிருப்பாரு உள்ள இருக்க தகுதி இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் வர்ஷ்னி வருவாங்க. சௌந்தர்யா பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கியூட்னஸ் வச்சு மட்டும் தான் உள்ள இருக்காங்க, அதனால இவங்க உள்ள இருக்க தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்னவ் தான்ப்பா வேற லெவல், நீ யாரியான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வார்த்தையை புடிச்சிட்டா இருப்பா அந்த ஜால்ரா குரூப்னு. நேத்து தான் தீபக் வந்து பிடிச்ச பிளேயர்னு சொன்னாரு. இப்ப வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஜால்ரா குரூப்ல வந்து இன்னொரு ஆள் வந்து தீபக்னு சொல்றாரு. அப்ப வந்து விஷால் கேட்பாரு, இந்த மாதிரி நேத்து நீ தீபக் அண்ணாவா அந்த மாதிரி சொல்லவே இல்லையேன்னு சொல்லும் போது நான் சொன்னா இப்ப தீபக் அண்ணா பேர் சொன்னா அப்படின்ற மாதிரி யாரியா நீ கஜினியே மிஞ்சிருவ போலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தீபக் பேரை சொல்லியிருக்க மாட்டாரு, விஷாலும் அருணும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சுனிதா வந்தாங்க. அவங்க யார சொன்னாங்கன்னா, சௌந்தர்யாவும் ஜாக்கும் சொன்னாங்க. இவங்க 2 பேருமே ஜென்யூன் கிடையாது. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து பிஆர் டீமையும் சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்து அவங்க வந்து பிஆர் டீம்லாம் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனாலேயே அவங்களுக்கு வந்து இன்ஆர்கானிக்கா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தர்ஷா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜாக்கை பார்த்து இந்த மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து யாருக்கெல்லாம் வந்து கிளாப்ஸ் அதிகமா வருதோ நீங்க அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்டா போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சாச்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, சௌந்தர்யாவும் ஜாக்கும் தான் சொல்லுவாங்க. ஜாக்லினா வந்து ஃப்ரெண்டுன்றீங்க, ஆனா டிடிஎஃப்ல வந்து ரேனுக்கு எதிராக தான் நீங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சௌந்தர்யா வந்து ஒரு டாஸ்க்ல வந்து எஃபர்ட்டே போடாம ஆடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து சோஃபால படுத்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வர்ஷ்னியும் சாச்சனாவும் வந்து கேமரா பார்த்து, மக்களே இதை பார்த்து நம்பாதீங்க, சிம்பத்தி ஓட்டு போட்டுறாதீங்க, இது ஃபுல்லாவே இன்ஆர்கானிக், மக்களே நம்பாதீங்கன்ற மாதிரி கேமரா பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. லைட்டா அழுதுட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்துல வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. பிக் பாஸ் கிட்ட போய் கேட்பாங்க, இது மாதிரி என்னை வந்து கன்ஃபெஷன் ரூம் கூடுங்க, நான் பேசணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரெஸ்ட் ரூம் போய் அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஜாக்லின் வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிக் பாஸே வந்து கன்ஃபெஷன் ரூம் கூடுவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பிக் பாஸ் கேட்பாரு, இந்த மாதிரி உங்க அப்பா இருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்கும்போது, இது மாதிரி அதெல்லாம் பார்க்காத, நீ கேம் ஆடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வேற யார் என்ன சொன்னான்னு கேட்பாரு. அப்போ வந்து சொல்லுவாங்க, நான் வந்து கியூட்னஸை வச்சு மட்டும்தான் அங்க இருக்கனா, இன்ஆர்கானிக்கா நான் இருக்கனா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பிக் பாஸ் வந்து ஆறுதல் படுத்திட்டு, நீங்க தான் டாப் 8, ஆனால் நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இவங்க சொன்னதுலாம் ஒரு டிராப் தான், உங்களை பிடிச்சவங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க, அது நீங்க வெளியே போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லுவாரு. அப்புறம் வந்து சௌந்தர்யா சரியாயிருவாங்க, குட் கேர்ள்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த டான்ஸ் டாஸ்க் நடுவில் நடக்கும். அப்புறம் லாஸ்டா எபிசோட் முடியும் போது வந்து கிச்சன்ல வந்து பொருள் வந்து கம்மியாவும் அதிகமாவும் சமைக்கிறாங்கன்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வந்துடும். அப்போ வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க ஜாக்லினை பார்த்து, ஃபேஸ் அந்த மாதிரி வைக்காதன்னும் போது நீ பார்க்காதன்னுவாங்க, என் கண்ணு நான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க சௌந்தர்யா. அதே மாதிரி இது என் மூஞ்சி நான் எப்படி வேணா வைப்பேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரயான் வந்து 2 பேரும் வந்து சால்வ் பண்ணி விடுவாரு. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.